ஓம் சத்குருவே சரணம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாமிசம் உண்ணுவதும் போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறதும் ஆன்மீக பாதையில் நமக்கு ஒரு தடையை ஏற்படுத்துமா, இதனால் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சி தடைபடுமா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதை வஸ்துக்களையோ மாமிசங்களையோ பயன்படுத்தினவங்க அதற்கு ஒரு அடிமை ஆயிடுறாங்க. அப்போ இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறது சரி, இந்த மாமிசங்கள் உண்றது சரி, ஆன்மீகத்தில் இது ஒன்றும் தவறில்லை அப்படின்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களோ, அப்படி நமக்கு சாதகமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதோ அப்படின்னு நம்ம அதுக்காக ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை நாம் சமாதானப்படுத்திக்கிறதுக்கு தேடக்கூடிய ஒரு தேடல் தான் இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்தலாம், இந்த மாமிசம் உண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அகோரிகளை எடுத்துக்கிறோம். அகோரிகள் அப்படிங்கிறவங்க ஆன்மீகத்தின் ஒரு உச்சம்னே சொல்லலாம். அவங்க ஆன்மீகத்தில் உச்சம் பெற்ற அந்த அகோரிகள் போதை வஸ்துக்கள் பயன்படுத்துகிறாங்க, மாமிசங்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறப்ப நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு தொடர்ந்து நாம் அதை கேட்டுட்ருக்குறோம். நண்பர்களே, நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தெளிவான விளக்கம் என்ன, அகோரிகள் ஏன் போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்க, அவங்க ஏன் மாமிசம் உண்றாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு தெளிவு பெற்றலாம். ஆனால் போதை வஸ்து பயன்படுத்துறது, மாமிசம் உண்ணுவது, இது அனைத்துமே ஆன்மீக செயல்களுக்கு எதிரானது தான் அப்படிங்கிறத பல யோகிகள், மகான்கள், சித்தர்கள் எல்லாருமே நமக்கு தெளிவுபடுத்திட்டு தான் இருக்காங்க. பல விஷயங்களில் நமக்கு ஜீவகாருண்யங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது நமக்கு தெளிவுபடுத்திட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக யாராவது இந்த மாமிசம் உண்பது தவறில்லை, இந்த போதை வஸ்துகள் பயன்படுத்துறது தவறில்லைன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தேடல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி பார்த்தோம்னா, இந்த அகோரிகள் ஏன் போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்க, ஏன் மாமிசம் உண்றாங்க, இப்படி அவங்க எடுத்துக்கிட்டதுக்கப்புறமும் அவங்க எப்படி ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் நம்மளை தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி பார்க்கையில் இந்த அகோரிகள் தவத்தை மேற்கொள்ளையில் அவங்களுக்குள்ளார ஒரு சக்தி உருவாகுது. அந்த உருவாகக்கூடிய சக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சக்தியின் அளவு நமக்கு நம் உடலில் உருவாகக்கூடிய சக்தியின் அளவு கூட்டுத்தொகையில் பெருக்கமடைகிறது. ஆனால் அகோரிகள், யோகிகள், சித்தர்கள், மகான்களுக்கு உருவாகக்கூடிய சக்தியின் அளவு பெருக்கு தொகையில் அவங்களுக்கு பெருக்கமடையுது. பெருக்கு தொகையில் சக்தி பெருக்கமடையில எப்பேற்பட்ட சக்தியாக இருக்குன்னா, ஒரு அணுகுண்டுக்கு இணையான சக்தி. இப்போ அணுகுண்டெல்லாம் நம்ம பார்க்குறோம், அணுகுண்டு எப்படி இருக்குது, அப்படியே சக்தியின் அளவு அப்படியே பல பெருக்கங்களில் போகையில் அது மிகப்பெரிய ஒரு சிறிய குண்டு ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்படி ஒரு சக்தியை தான் இந்த அகோரிகள் தன் தவ வலிமையினால் பெறாங்க. அப்படி தன் தவ வலிமையினால் அகோரிகள் அவ்வளோ மாபெரும் சக்தியை பெறாத சமயத்தில் அந்த சக்தியை அவர்களால் இந்த உடலுக்குள்ளார கட்டுப்படுத்தி நிறுத்த முடியாது. சரிங்களா? இந்த உடலுக்குள்ளார அந்த சக்தி கட்டுப்பட்டு நிற்காது. அப்படி உடலுக்குள்ளார சக்தி கட்டுப்பட்டு நிற்காம அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா, சக்தி உடலை விட்டு வெளிவர சூழ்நிலை வந்துடும். உயிர் சக்தி உடலை விட்டு வெளிவந்தால் என்ன ஆயிரும், உடலும் உயிரும் பிரிஞ்சிருச்சுன்னா நம்ம பிணமாயிருவோம் இல்லையா? அதனால் உயிர் சக்தி உடலை விட்டு வெளியேறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புனால தான் நமக்கு அகோரிகள் இந்த சக்தியின் அளவு உச்சமடையும் நேரத்தில் அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகோரிகளோ யோகிகளோ அவங்க தவத்தில் இருக்கும் பொழுது உருவாகக்கூடிய சக்தி அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த உச்சத்தை அடையும் பொழுது அந்த சக்தியின் அந்த நிலையை அவங்க பெற சமயத்தில், இப்போ ஒரு கொக்கோ கோலாவோ பெப்சியோ நம்ம ஒரு நல்லா குலுக்கிட்டு ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றினோம்னா என்ன ஆகுது, அந்த பெப்சியாக இருக்கட்டும், கொக்கோ கோலாவோ பெருமளவு நமக்கு வெளியே வழிஞ்சிருது இல்லைங்களா? அந்த மாதிரி வழியக்கூடிய அளவுக்கு தன்மையுடையதாக தான் அவங்க சக்திகள் இருக்கும். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கலில் ஆப்பரண்ட் பவர்னு சொல்லுவோம். இந்த ஆப்பரண்ட் பவருங்கிறது என்னென்னா, அந்த கொக்கோ கோலா அது மேலே பொங்கி வழியக்கூடிய நுரை எல்லாமே சேர்ந்தது தான் ஆப்பரண்ட் பவர். அந்த மாதிரி நாம்பளாம் ரியல் பவர் வாங்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய
ஆன்மீக வழிபாட்டின் மூலம் நாம் பெறக்கூடிய சக்தி ரியல் பவர். ஆனால் யோகிகளும் மகான்களும் அகோரிகளும் பெறக்கூடிய சக்தி ஆப்பரண்ட் பவர். அப்போ அவங்களுக்கு அந்த சக்தியின் வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா அப்படியே பொங்கி வழியிற மாதிரி இருக்கும். அப்படி பொங்கி வழிஞ்சிருச்சுன்னு வைங்க, அவங்களுடைய உயிர் சக்தியும் சேர்ந்து வெளியேறிடும். உயிர் சக்தி சேர்ந்து வெளியேறிடுச்சுன்னா இந்த உடல் அவங்களுக்கு பயன்படாமல் போயிடும். உடல் இல்லாமல், உடல்ங்கிறது ஒரு டூல், அது இல்லாமல் அவங்க அந்த சக்தியை பயன்படுத்த முடியாது இல்லையா? அதனால் அவங்க இந்த பொங்கி வழியிற மாதிரி ஒரு சக்தியின் கிளர்ச்சியை அவங்க பெற சூழ்நிலையில் அதை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு, இப்போ ஒரு பால் பொங்கி வருதுன்னு வைங்களேன், அந்த பொங்கி வர பாலை இமீடியட்டாக அவங்க அதை குறைக்கணும், அந்த பொங்குறத குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம். அப்படி அவங்க தண்ணியை ஊற்றையில் அந்த பால் எப்படி கட்டுக்குள்ளே வருதோ அது மாதிரி அகோரிகள் அவங்களுடைய சக்தி வெளிப்படையில், அவங்களோட உயிர் சக்தி வெளியே போக துடிக்கிற நேரத்தில் அவங்க போதை வஸ்துக்களை எடுத்துக்கிட்டு அந்த ஆன்மீக சக்தியின் பெருமளவு சக்தியை அவங்க கட்டுப்படுத்துகிறாங்க. அந்த ஒரு சில ஆன்மீகவாதிகள் அகோரிகளுக்கு அந்த சக்தி வெளிப்பாடு இருக்கு இல்லைங்களா, அந்த சக்தி வெளிப்பாடு இன்னும் உச்சத்துக்கு போயிடும். அவங்க அந்த போதை வஸ்துக்களை எடுத்தால் கூட அதை கட்டுக்குள்ளார கொண்டு வர முடியாத ஒரு சூழலுக்கு போயிடும். அப்படி போகிறப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிணங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாமிச உணவுகள் இருக்கு இல்லையா, பிணத்தோட மாமிசத்தில் இருந்து, அதாவது எரிஞ்சு எரியாமையாக இருக்கிற அந்த இதில் இருந்து ஒரு வாயு வெளியேறும். அந்த வாயு இமீடியட்டாக இவங்களுடைய அந்த சக்தியை குறைக்கக்கூடிய அளவுக்கு தன்மை பெற்றது. அதனால தான் எரிந்த பிணங்களை அகோரிகள் எடுத்துக்கிறாங்க. இதனால தான் அகோரிகள் மாமிசம் உண்றாங்க. இந்த காரணத்துக்காக தான் அவங்க போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்க. நாம் நினைக்கிற மாதிரி போதை வஸ்துக்களை பயன்படுத்துறதுனாலையோ மாமிசம் உண்றதுனாலையோ நமக்கு என்ன ஆயிராதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருமளவு சக்தியெல்லாம் நமக்கு கிடைச்சிடாது. அது ஆன்மீகத்துக்கு துணையே புரியறதில்ல. ஆன்மீகத்திலோட உச்சபட்ச சக்தி வெளியேற நேரத்தில் அதை கட்டுக்குள் கொண்டு வரத்துக்காக, அதை தடை செய்யறதுக்காக தான் அவங்க போதை வஸ்துக்களையும் மாமிசங்களையும் பயன்படுத்துகிறாங்க. நண்பர்களே, நம்ம தெளிவாக சிந்திச்சு பார்த்தோம்னா, நாம் இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறோம், முருகனுக்கு மாலை போட்டு போகிறோம், பாத யாத்திரை போகிறோம், இந்த மாதிரி நிறைய ஆன்மீக செயல்களை நம்ம ஈடுபடையில் நம்ம என்ன செய்கிறோம், 48 நாள் விரதம் மேற்கொள்வோம். இதெல்லாம் அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. 48 நாள் விரதம் மேற்கொள்வோம். அந்த விரதத்தில் நாம் அந்த விரத அடிப்படையில் தான் உணவை மேற்கொள்வோம். உணவில் கட்டுப்பாடு வச்சுருந்தோம். அதே மாதிரி மாமிசம் உண்ண மாட்டோம், போதை வஸ்துக்களை பயன்படுத்த மாட்டோம். இப்படி தொடர்ச்சியாக 48 நாள் நம்ம உடலை பழக்கப்படுத்துவோம். அப்படி பழக்கப்படுத்தியில் இறைவனை தொடர்ந்து வழிபாடு செய்வோம். இறைவனை தொடர்ந்து வழிபாடு செய்து அந்த உணவு கட்டுப்பாட்டுடன் அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தாமல் மாமிசம் உண்ணாமல் இருக்கும் பொழுது பெருமளவு சக்தி நம் உடலில் தங்கும். அந்த மாதிரி பெருமளவு சக்தியோட நம் உடல் தயார் செய்யப்பட்ட நிலையில் தான் நம்ம நீண்ட தூரம் நடைபாதையை மேற்கொள்ள முடியும், இறைவனை சென்று சேர முடியும், இறைவனடி தொழ முடியும். அப்படிங்கிறதுனால தான் நமக்கு 48 நாள் விரதம், ஒரு மண்டல விரதம்னு நம்ம மேற்கொண்டோம். அப்படி தான் நம்ம இறைவன் வழிபாட்டுக்கு போகணும். இப்போ சபரிமலைக்கு போகிறவங்களும் அப்படி தான் போனாங்க, முருகனுக்கு வழிபாடு செய்கிறவங்களும் அப்படி தான் வழிபாடு செஞ்சோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே மாற்றம். இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி மாலை போடுறோம், 3ஆவது நாள் கோயிலுக்கு போயிடுறோம். அப்படி போகையில் என்ன பண்ணுறோம், நடந்து போகிறோம் அப்படின்னு நடைபாதையெல்லாம் நம்ம சூஸ் பண்ணல. நம்ம நேராக பஸ்ஸில் போகிறோம், ஸ்பாட்டில் இறங்குறோம், சாமியை கும்பிடுறோம், வரோம். இப்படி தான் நம்மளுடைய இந்த இது போயிட்டுருக்கு. ஆனால் நமக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நாம் மாலை போட்டு விரதம் இருந்து 48 நாள் மண்டல விரதம் மேற்கொண்டு நடந்து நாம் இறைவனை சென்ற பொழுது நம் உடல் ஆரோக்கியத்தின் உச்சத்தை அடைஞ்சது. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிறந்த உடல் ஆரோக்கியம் வேணும். உடல் ஆரோக்கியம் எப்போ நமக்கு கிடைக்குதோ அப்போ தான் உள்ளம் தெளிவடையும். உள்ளம் தெளிவாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருந்தால் சிந்தனை சிறந்ததாக இருக்கும். நம் சிந்தனை சிறந்ததாக இருக்கும் பொழுது தான் நம்மளை நாம் காப்பாற்றிக்க முடியும், நம்மளை நம்பி இருக்கிறவங்களை காப்பாற்ற முடியும், இந்த சமூகத்திற்கு ஒரு நல்லதை செய்ய முடியும். எப்போ நம் உடல் ஆரோக்கியம் கெட்டு மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா மன ஆரோக்கியத்தை நாம் சொல்லவே முடியாது, மன ஆரோக்கியம் இருக்காது. உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இல்லாத இடத்துல நல்ல சிந்தனைகளுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களால சமூகத்துக்கு கேடு விளையுமே ஒழிய சமூகத்திற்கு நன்மை விளையாது. அப்போ நம்ம ஆன்மீகம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா,
ஆன்மீகம்னாவே ஆரோக்கியம். இப்போ கடவுள் நமக்கு சக்தி அளிக்கிறார், ஒரு தவத்தில் நான் இருக்கேன், தவம் மேற்கொள்ளையில் கடவுள் எனக்கு சக்தி அளிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவர் உடல் ஆரோக்கியத்தை அளிக்கிறார். உடல் ஆரோக்கியம் அடையில மனம் ஆரோக்கியம் அடைகிறது. மனம் ஆரோக்கியம் அடையும் பொழுது மிகப்பெரிய நம்பிக்கையை பெறுகிறேன். நம்பிக்கை எனக்கு சாத்தியப்படும் பொழுது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனையுமே எனக்கு சாத்தியமாகிறது. அதனால் நாம் இந்த போதை வஸ்துக்களையும் இந்த மாமிசங்களையும் மேற்கொள்ளுவதை எந்த சூழ்நிலையிலும் ஆன்மீகத்திற்கு துணை போவதே இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஏற்றுக்கணும். அதுக்கு அகோரிகளையோ இல்லை வேறு எதையோ காரணத்தை தேடி அதுக்கு சாதகமான பதில்களை நாம் திரட்டிகிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு இது ஆன்மீக பாதையில் செல்றதுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை. அப்போ நாம் இதிலிருந்து மீண்டு வெளியே வரத்துக்கு ஒன்று நாருசிக்கு அடிமையாகும், இல்லை இன்றைக்கி டாக்டர்ஸே அப்படி தான் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்குது, நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கோங்க, நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது சரியாகும், அது சரி. அப்படி எதுவுமே இல்லை. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்குது, பெரும் சக்தி. நாம் இன்றைக்கி கூட்டுத்தொகையில் உருவாக்கிட்டு இருக்கிற சக்தி நம் தவத்தை மேற்கொள்ளும் பொழுது பெருக்கு தொகையில் உருவாக்க முடியும். அப்போ நம் உடலில் நம்முடைய செல்கள்லையே அந்த சக்தியை உருவாக்கக்கூடிய பேராற்றல் நிறைஞ்சிருக்கையில் அதை வேறொரு உயிரை கொண்டு தான் நம்ம உடலில் அந்த சக்தியை உருவாக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இது ஒரு அறியாமையின் வெளிப்பாடு தான் இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கிறது. உண்மையை சொல்லணும்னா நம் உடலில் நம் செல்களில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய சக்தியின் அளவையே அதிகப்படுத்துவதற்கு உண்மையான குருவை சரணடைந்து குருவின் வழிகாட்டுதலுடன் நம் உடலில் உள்ள சக்தியை பெருக்கி கொண்டு நாம் மிக உச்சத்தை அடைய முடியும், அடைய வேண்டும். அப்படித்தான் அடையணும். நாம் சிறந்த மனிதர்களாக இந்த உலகிற்கு நாம் செயலாற்ற நம் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் பேணப்படும் பொழுது உள்ள ஆரோக்கியம் பேணப்படும். உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது சிந்தனைகள் தெளிவானதாக இருக்கும். சிந்தனைகள் தெளிவுபட்டால் நேர்மையும் நியாயமும் அங்கே நிலைத்திருக்கும். இந்த சமூகம் உங்களால் நன்மை அடையும். இந்த சமூகம் இந்த மொத்த அன்பர்களால் நன்மை அடைய வேண்டும் என்று ஐயனை மனமாற வேண்டி உங்களுக்கு அனைத்து ஆரோக்கியங்களும் சர்க்குருவின் பேர் ஆசீர்வாதங்களால் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் மனமாற பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சர்க்குருவே சரணம்.